ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி பேசுகிறேன். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா, அதனால் என்னுடைய ஸ்டைலில் நான் இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வேறு சக்கரை மீன் தான் இது. நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குவோம் இந்த மீன். உங்கள் ஊரில் இல்லை 100 ரூபாய்க்கு கிடைக்குமா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த மாதிரிலாம் மீன் குழம்பு வைப்பீங்கன்ற ஸ்டைலில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வைக்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுணும். வதக்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நல்லா புளியை நல்லா கரைச்சி அந்த குழம்புல போட்டு நல்லா கலைக்கணும். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுணும். நான் எப்பயுமே கத்திரிக்காய் போட்டெல்லாம் வைப்பேன், என்னுடைய ஸ்டைலில் அதுமாதிரி வைப்பேன் நான் மீன் குழம்பு. நீங்கள் ஒரு நாள் கத்திரிக்காய் போட்டு வச்சு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த மீன் குழம்பு வச்சது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.